கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாக நடைபெறுகிறதான இந்த அதிகாலை போராட்ட ஜெபத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனையில் இணைந்திருக்கிற யாவருக்கும், இணைய போகிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் என் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து போவோம். மத்தேயு 21 அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இந்த பிரசங்கத்தின் தலைப்பு விசுவாசம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனையில் இணைந்து கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவை தொடக்கம் முதல் இந்த பகுதி வரையில கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசுவே, இதோ வேலையில கூட அடியாலை தாழ்த்தி கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அடியாலை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஐயா, வேலையில கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை கர்த்தர் ஒரு விசையாய் தயவாய் மன்னித்து மறந்து கழுவி பரிசுத்தப்படுத்தி அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கர்த்தாவே இப்படி செய்திக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே, எங்கள் அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதை வாசித்த இந்த வசனத்தோடு கர்த்தாவே எங்களோடு நீர் இடைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. உடைய வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய மனக்கண்களை கர்த்தாவே நீர் திறந்தருளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் போதியும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். சகல சத்தியத்திற்குள்ளும் கர்த்தாவே எங்களை நீர் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். காணப்பட கர்த்தர் நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அது எல்லாருக்குள்ள கிரியை செய்யும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வேளையில கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை திருக்கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்றுக்குமே உதவாத அடியாளையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் நீர் இடைப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கர்த்தாவே கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு விசுவாசம். இந்த நாளிலும் நாம் வாசித்த வேத பகுதியில் விசுவாசம் உள்ளவர்களாய், ஆமென் ஆமென், விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நாம் ஜெபிக்கின்ற எல்லா எல்லாவற்றையும் நாம் என்னென்ன ஜெபங்களில நம்ம என்னென்ன காரியங்களை கேட்கிறோமோ நாம் விசுவாசமாய் கேட்கும் பொழுது அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் எல்லா காரியங்களை குறித்தும் நாம் அவிசுவாசமாய் அல்ல, விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்கும் பொழுது அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். யோவான் 14 அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 14:1 வாசிக்கும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, நம்முடைய விசுவாசம் யாரிடத்துல இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இருதயம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம் இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய விசுவாசம் நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய தேவனிடத்தில் நம் விசுவாசம் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அவிசுவாசத்தை முதலாவது நம்மிடத்திலிருந்து நீக்க வேண்டும். நம்ம இருதயத்திலிருந்து நம்முடைய அவிசுவாசத்தை எடுத்து போட்டு நாம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நாம் மனுஷரிடத்துல அல்ல, தேவனிடத்துல நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் மனிதர்களை நம்பக்கூடாது. நான் நம்பாமல் தேவனிடத்தில் மாத்திரமே நம் விசுவாசமாய் இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள், நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்வில் அது ஜெயமாய் முடியும் என்று பார்க்கிறோம். நாம் மனிதர்களிடத்துல நம்பாதபடி, மனிதர்களை நம்பாமல்
மனிதர்களிடத்துல நாம் விசுவாசமாய் இல்லாமல் தேவனிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கும் பொழுது நாம் எடுக்கின்ற எல்லா காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாம் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமென். இங்க பார்க்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவர் என்று பார்க்கிறோம், விசுவாசத்தை முடிக்கிறவர் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவினிடத்தில் இருக்க வேண்டுமா? எனக்கு அன்பான தேவஜனமே, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் அநேக சாட்சிகளை நாம் வாசிக்கிறோம். எவ்வளோ சாட்சிகள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்ப்போம் என்றால் எவ்வளவு சாட்சிகளை நாம் அந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். அநேக சாட்சிகளை வாசிக்கிறோம். சாட்சிகளை நாம் பெற வேண்டும் என்றால் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிற தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிற தேவனை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது நாம் சாட்சியுள்ள ஜீவியத்துல காணப்பட தேவன் நமக்கு கிருபை செய்வார். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா? ஏன் தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று பார்த்தால், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவரை தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் 5வது 6வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே என்று வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த சொந்த ஊருக்கு வராரு. அவர் தேவாலயத்துல போய் அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் தாம் ஊர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்கினார் என்று பார்க்கிறோம். 2வது வசனத்துல பார்க்கிறோம், சொல்லுது, அவர் பேசுகிறதை கேட்டு அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்களாம். அவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இவனுக்கு இவைகள்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அங்க இருக்கிற ஜனங்க கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அந்த சொந்த ஊருக்கு அவர் உபதேசம் பண்ண தேவாலயத்துல இருந்து உபதேசம் பண்ண தொடங்கும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்றாங்களாம், எனக்கு இந்த தாளந்து எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஞானம் எப்படி வந்தது? இவர் ஒரு தச்சன் தானே, மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசி, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் தானே. அவங்கெல்லாம் இவங்க சகோதரன் அல்லவா? இவன் சகோதரர்கள் இங்க தானே நம்ம கூட இருக்கிறாங்க. ஆனா இவருக்கு மட்டும் எப்படி இந்த ஞானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அவர்கள் இடரல் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல, இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். இங்க பார்க்கிறோம், தீர்க்கதரிசின்றவங்க தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கையும் கனவீனம் அடையான் என்று பார்க்கிறோம். அங்கே சில நோயாளிகள் மேல் அவர் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல். ஏன் அவர் வேறொரு அற்புதத்தை அங்க செய்யலன்னா, அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவிசுவாசம் அற்புதத்தை தடுக்குமா? நம்முடைய அவிசுவாசம் அற்புதத்தை தடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நாம் கிருபையினால பார்க்கிறோம். ஒரு நாள் நாம் படிக்கும் பொழுது அதை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நம் சிந்தையில கர்த்தர் கொண்டு வந்த காரியம் என்னன்னா இதுதான். இங்க தேவாலயத்துல தாங்கிறாங்க, ஆனா அங்கே அவரால் அற்புதம் செய்யக்கூடாமல் போயிடுச்சு. அற்புதம் செய்யல. ஏன் செய்யல?
அற்புதம் செய்யவில்லை என்றல்ல, 5வது வசனத்துல வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் அவராலே கூடாமல் போயிற்று. ஏன்? எனக்கு அன்பான தேவச்சனமே, அவிசுவாசம் நம் சிந்தையில ஒரு காரியத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்துல நாம் வருகிறோம், கிருபையாய் வருகிறோம். தேவன் நம்மோடு வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் சொல்லப்பட்டது போல, நாம் முதலில் வாசித்தது போல, அவர் அவிசுவாசத்தை துவக்குகிறவர், அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர். விசுவாசத்தை எப்படி துவக்குகிறார்? வார்த்தையின் மூலமாய். அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அவர் விசுவாசத்தை எப்படி துவக்குகிறார் என்று பார்த்தா, வார்த்தையின் மூலமாய் துவக்குகிறார் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை ஆவி இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு. அந்த வார்த்தை நமக்குள்ள போய் கிரியையும் செய்கிறது என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. நம்முடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலே வார்த்தையினாலே வரும் என்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் இந்த சொந்த ஊருக்கு வந்து சபையில் அவர் உபதேசம் பண்ண துவங்குகிறார் என்று 2வது வசனத்துல பார்க்கிறோம். ஜனங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்க சித்தம் கொண்டார் என்று பார்க்கிறோம். வசனத்தை கேட்டு விசுவாசித்தார்கள் என்று எபேசியரில் பார்க்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல பார்க்கிறோம். ஆமென். நமது காதுகளில் வசனம் கேட்க பண்ண காரணம் என்ன? தேவன் விசுவாசத்தை துவக்க விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை வார்த்தைகளை கேட்கும் பொழுது தேவன் விசுவாசத்தை நமக்குள்ளே துவங்க விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். விசுவாசம் தேவனை கனப்படுத்தும், தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். வேற எதையும் செய்து விசுவாசம் இல்லாமல் எதை செய்தாலுமே அது தேவனுக்கு பிரியமா இருக்காதான். 1000 கணக்குல நாம் சபை காணிக்கை கொடுத்தாலும், நமக்கு 1000 கணக்குல காணிக்கை கொடுக்கிறவர்களாய் இருந்தாலும், ஆனால் விசுவாசம் நமக்குள்ள இல்லைன்னா அதுல நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாதான். அல்லேலூயா. தவறாமல் சபைகளுக்கு எல்லா ஜெபங்களுக்கு போகிறவர்களாய் இருந்தாலும் விசுவாசம் நமக்குள்ள இல்லைன்னா நம் தேவனை பிரியப்படுத்த முடியாதான். நம்முடைய முதல் விளைச்சல்கள்ல முதற் பலனை கொண்டு வந்து கொடுக்கிறவர்களா இருந்தாலும் அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லைன்னா அதனால தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது என்று பார்க்கிறோம். நாம் என்ன செய்தாலும் நாம் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். விசுவாசம் நமக்குள்ள இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். முடியாது. தேவனை நாம் பிரியப்படுத்தவே முடியாது என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்குள்ளே தேவன் விசுவாசத்தை தேடினார். இஸ்ரவேலருக்குள்ளே தேவன் விசுவாசத்தை தேடினார் என்று பார்க்கிறோம். 100க்கு அதிபதி தான். ஆனா அவன் இயேசு என் வீட்டுக்கு வரனான்னு பாத்திரன் அல்ல. 100க்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுமப்பா, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லும் பொழுது தேவன் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டு தேவன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். திரும்பி தம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை. தேவன் தேடுகிறார். மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? அப்ப தேவன் விசுவாசத்தை தேடுகிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தை காண தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஏனெனில் நம்மில் அவர் விசுவாசத்தை காண்பாரானால் அவர் கண்கள் நம்மில் உள்ள விசுவாசத்தை காணும் பொழுது நம் கண்கள் அவர் செய்கிற ஒவ்வொரு அற்புதத்தையும் காணும். நம்மிலே அவர் விசுவாசத்தை காணும் பொழுது நம்முடைய கண்கள் அவருடைய அற்புதத்தை காணும் என்று பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய கண்கள் அற்புதத்தை காண வேண்டும் என்று விருப்பத்தோடு ஏக்கத்தோடு இந்த அதிகாலை வேளையில இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் கண்கள் நம்மேல காணப்படணும். அவர் கண்கள் கர்த்தருடைய நம்முடைய விசுவாசம் அவர் கண்களில காணட்டும். நம் கண்கள் அவருடைய அற்புதத்தை நிச்சயமாய் காணும். அவர் நம்மிடத்துல விசுவாசத்தை காணும் பொழுது
அவருடைய அற்புதத்தை நிச்சயமாய் நாமும் காண்போம் என்று பார்க்கிறோம். ஆமே. அந்த விசுவாசத்தை எப்படி காண்பிக்க வேண்டும்? விசுவாசத்தை துவக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக தான் உபதேசம் பண்ண தொடங்கினார். ஆனா இவங்க போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிதான் அவரை எப்படி பார்த்தாங்கன்னா தெரியும்னா, மரியாளுடைய குமாரனாய் பார்த்தார்கள். இவர் மரியாளுடைய குமாரன் அல்லவா என்று பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்துல 6வது அதிகாரம் 3வது வசனத்துல இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா என்றார்கள். மரியாளுடைய குமாரனை அவரை பார்த்தது மட்டும் அங்க அவரால் அற்புதம் செய்ய முடியல. அவரை தேவ குமாரனை அங்க பார்க்கல, அவரை மரியாளுடைய குமாரனாய் பார்த்தார்கள். வழி அருகே அங்க ஒரு பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஒரு குருடன். அவன் சொன்னான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறினான். அவன் மரியாளுடைய குமாரனேன்னு சொல்லல, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறினான். அந்த இடத்துல தேவன் அவருடைய விசுவாசத்தை கண்டு அவன் கண்கள் பார்வையடைய கர்த்தர் கிருபை செய்தார். 6000 பிசாசுகள் பிடித்திருந்த அந்த வாலிபன் சொல்றான், உன்னதமான தேவனே எனக்கு இறங்கும் என்று. அவன் மரியாளுடைய குமாரன் சொல்லல, உன்னதமான தேவனே எனக்கு இறங்கும் என்று கதறினான் என்று பார்க்கிறோம். உடனே கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மரியாளின் குமாரன் என்று பார்த்த அந்த இடத்துல அவர் அற்புதம் செய்யல, அவரை தேவ குமாரனை பார்த்த இடத்துல அவர் அற்புதம் செய்தார். ஆமென். நாம் இயேசு எப்படி பார்க்கிறோம்? அவர் தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய் தேவ சமூகத்துல வந்து அவரை மரியாளின் குமாரனை பார்த்த இடத்துல அவர் அற்புதம் செய்யல, அவரை தேவ குமாரனை பார்த்த இடத்துல அவர் அற்புதம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நாம் இயேசு எப்படி பார்க்கிறோம்? அவர் மனிதனாய் பிறந்து கடவுளானவர் அல்ல, நாம் தேவன். அவர் ஆதியிலிருந்தே தேவனானவர், அவர் ஆவியினாலே பிறந்தவர். அவர் நம்மை மீட்க இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வந்தார். அது மனுஷகுமாரனாய் வந்தது மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்தார், மரித்தார், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். நம்மை பாதுகாக்க, நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்க அவர் மறுபடியுமாய் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். இன்றும் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் வீற்றிருக்கிறார். ஆமென். எனவேதான் எனக்கு அன்பானவர்களை, விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டென்றும் விசுவாசிக்க வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் தேவன் ஒவ்வொரு உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை தருவது எதற்கு? தேவச்சனம் நம்மில விசுவாசத்தை துவக்கி அதை ஓங்கி வளர பண்ணுவதற்கு. அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது அதை அப்படியே விட்டு விடாமல் அதை விசுவாசத்தோடு நம்மிடத்துல காணப்படும் பொழுது அந்த விசுவாசத்தை துவக்கி அந்த விசுவாசம் நம்மை ஓங்கி வளர பண்ணுவதற்கு என்று பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அற்புதத்தை காண வேண்டும் என்று, அதிசயத்தை காண வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நம்மிடத்துல தேவன் எதையும் கேட்கல, விசுவாசத்தை காண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவன் விசுவாசத்தை நம்மிடத்துல காண வேண்டும் என்று இந்த கால வேளையில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 14:9 வாசிக்கிறோம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு 10வது வசனத்துல, நீ எழுந்து காலூன்றி நில், நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இந்த இடத்துல பார்க்கிறோம் நாம அவனுடைய விசுவாசம் எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னு பார்க்கிறோம். அவன் நடக்க முடியாதவனா இருக்கும் பொழுது அவனை எழுந்து நிமிர்ந்து நில்லுன்னு சொன்ன போது அந்த வார்த்தையை கேட்டு நம்மளால எப்படி நிக்க முடியும்? நம்மளால எப்படி நடக்க முடியும்? அவன் அவிசுவாசத்தோடு இல்ல. அந்த சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அந்த வார்த்தை அவனுக்குள்ளே கிரியை செய்து உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்மிடத்துல விசுவாசத்தை காணட்டும். அந்த விசுவாசம் நம்ம வெளிப்படுதோ என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய அதிசயமான செயலையும் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும்.
அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வசனங்களும் நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதத்துள்ள வார்த்தைகள் யாவும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வசனத்தை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நமக்குள்ள வேண்டும். ஒவ்வொரு வசன வார்த்தைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனங்களை பார்க்கக்கூடிய மனக்கண்களை நாம் இருதயத்து திறக்கப்பட வேண்டும். நமக்குள்ள அநேக எண்ணங்கள் தோன்றும். இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியம் நடக்காதா என்று. அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவின் உடையவர்களானால் வாக்குத்தத்தத்தின்படி அவருக்கு உடன் சுதந்திரமாய் இருக்கிறோம். ஆமென். அவர்களுக்கு செய்த தேவனாகிய கர்த்தர் நமக்கும் இந்த நாளிலே செய்வார். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றிலும் நாம் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது, நான் நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தர் நமக்கும் எல்லா காரியங்களையும், நாம் விசுவாசிக்கிற காரியங்களை நிச்சயமாய் செய்வார். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில ஏதோ தேவன் செய்ய விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை இருந்தாலே வசனம் தானாகவே நம் உள்ளத்துல கிரியை செய்யும். தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காகவே என்று நான் நம்பிக்கையோடு தேவ சமூகத்துல காணப்படும். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம் இருதயத்துக்கு ஏற்ற வசன வார்த்தைகளா இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த வசனம் நமக்குள்ளே அதை கிரியை செய்யும். அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மள விசுவாசத்தை வெளிப்படுத்துமா? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்லும் போது இப்படி சொல்றாரு, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான் என்று விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஆமென். இங்க பார்க்கிறோம், அது தேவ வசனம்தான் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நமக்குள்ளே பலனும் செய்கிறது என்று பார்க்கிறோம். இதை எப்படி விசுவாசிக்கணும்னா, இது தேவ வசனம், தேவ வசனம் என்று விசுவாசிக்க வேண்டுமா? அவர் தேவன் என்றும் அவர் கர்த்தர் என்றும் முழுமையாக நான் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது முதலாவது தேவன் இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுவார், அவர் நம்மோடு இடைப்படுவார், அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே அவர் பலன் தருவார் என்று நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபங்களுக்கு தேவன் நிச்சயமாகவே பதிலை கட்டளையிடுவார். இந்த விசுவாசத்தை அவர் காணட்டும். இதை காணும் போது நம்முடைய கண்கள் நிச்சயமாய் அற்புதத்தை காணும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். அந்த 23, 24 எல்லாம் பார்க்கிறோம். பின்பு ஒரு நாள், இந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதனால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு சலத்தின் மேல் நிறைந்து அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் சலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் 25வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் சலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 25வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர் அவர்களை நோக்கி கேட்கிறாரு,
உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கப்பான்னு கேட்கும்பொழுது அவங்க பயப்படுறாங்க. அவர் ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளை எடுக்கிறார், அவையெல்லாம் இவருக்கு கீழ்ப்படுகிறதேன்ட்டு ஒருவர் சொல்லிக் கொள்றாங்க. உங்கள் விசுவாசம் எங்கே? தேவன் தேடுகிறார். அப்படி சொல்ல காரணம் ஒண்ணு, அந்த இடத்துல அவரை இன்னமும் ஐயராகவே பார்க்கிறார்கள், போதகராகவே பார்க்கிறார்கள். இன்னும் கூட அவங்க அவரை கர்த்தரா பார்க்கல. நாம் இயேசு எப்படி பார்க்கிறோம்? அவர் ஆண்டவர் எழும்பி உன் விசுவாசம் எங்கப்பான்னு கேட்கிறாரு. அதே வசனத்தில் அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ என்றார்கள். இவர் யாரோ என்று பார்க்கிறார்கள். விசுவாசிக்கிறவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கிறவர்கள் தேவன் உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் யாரோ கிடையாது. அவர் தான் நம் தேவன், நம் கர்த்தர். யாரோ கிடையாது, அவர் கர்த்தாதி கர்த்தர். அவர் கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், பாதாளத்தை வென்றவர் நம் கர்த்தர். வானத்தை சிங்காசனமாயும் பூமியை பாதபிடமாயும் உடையவர் நம் கர்த்தர். பிதாவின் தத்ரூபமானவர், பிதாவுக்கு சமமானவர். அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர், சகல அதிகாரம் உடையவர். அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் என்று பார்க்கிறோம். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் மேகாவுமானவர். அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலையுடையவர். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தேவன் அவர். அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஆமே. அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் பாதாளத்தை வென்றவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு திறவுகோலை உடையவர் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் கர்த்தர், தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் தருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவர்களோ நமக்குள்ளே இருப்பவர் பெரியவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் காணும் பொழுது நம்முடைய கண்கள் அவருடைய அற்புதத்தை காணும். நம் எண்ணங்கள் பல வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு நம்முடைய சுய எண்ணங்கள் அதை தடுக்கணும். உடனே நாம் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த எண்ணங்கள் சுட்டெரிக்கப்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறதான இந்த சுய எண்ணங்கள் என்னிலிருந்து விலகட்டும் ராஜா. நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தணும். நான் செபிக்கும் பொழுது நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் நமக்குள்ள விழுந்து முளைக்க, தடையாயிருக்க தோன்றுகிற எண்ணங்கள் சுட்டெரிக்கப்பட்டு நாம் செபித்து விசுவாசத்தோடு காணப்படும் பொழுது, நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நாம் அற்புதத்தை காணுவோம் என்று நாம் யாவரும் அப்படியே நடத்துவாராக. இந்த நாளிலும் கூட ஏசாயா 28 அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமேன். விசுவாசிக்கிறவன் பதறான். இங்கு பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டாங்கன்னா. அப்ப பாருங்க, நம்முடைய வார்த்தையில எத்தனையோ பதற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பதற்றங்கள், திடீர் திடுக்கிடும் சம்பவங்கள். அந்த நேரத்துல நாம் பதறுவோம். எப்ப பதறுவோம்? விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தோடு இது எப்படி நடக்குமோ, இந்த காரியம் எப்படி முடியுமோ, இது எந்த விதத்துல போய் முடியுமோன்னு தெரியலையே அப்படின்ட்டு நாம் பதற்றத்தோடு காணப்படும் பொழுது நம்மளிடத்துல அந்த விசுவாசம் இருக்கும் அவிசுவாசம் இருக்கும் பொழுது நாம் பதற்றத்தை காணும். ஆனால்
நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அந்த பதற்றங்கள் வரும், எத்தனையோ போராட்டங்கள் வரும். நம்மளால தைரியமா இருக்க முடியாது. அந்த நேரத்துல கலங்குவோம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, யாரு பதற மாட்டாங்கன்னா விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஆமே. நம் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது அந்த பதற்றெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் நம்முடைய பதற்றத்தை எல்லாம் மாற்றி போடுவார். கடைசியாக நம்முடைய விசுவாசம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12 பார்க்கிறோம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். எப்படி இருக்குமா? இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் என்று நாம் இந்த வசனத்துல வாசிக்கிறோம். யார் மீது நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும்? இயேசுவின் மீது விசுவாசம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். மார்க் 9:24 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று பார்க்கிறோம். 23வது வசனத்துல பார்க்கிறோம், இயேசு அந்த தகப்பனை நோக்கி சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். மார்க் 9:24 பார்க்கிறோம். அங்க ஒரு அவனுடைய மகனுக்காக அந்த தகப்பனார் ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, அப்பா என்னிடத்துல இருக்கிற அவிசுவாசம் நீங்கட்டராச்சா, என்னிடத்துல இருக்கிற அந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு கண்ணீரோடு சத்தமிட்டு சொல்லும் பொழுது என் தேவனாகிய கர்த்தருடைய அவிசுவாசத்தை எடுத்து போட்டு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லும் பொழுது அவர் கேட்கிறார். அப்போதான் அவர் அழுகிறார், என்னோட அவிசுவாசம் நீங்கட்டும்பா, என் மகனை சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று அவர் சொல்றாரு. இந்த காலை வேளையில நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். லூக்கா 8:43-48 வரையில வாசிக்கும் பொழுது 48வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர். அப்பொழுது 43 வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுரும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்களும் சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு சொல்றாரு, என்னிலிருந்த வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவர் அறிவித்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போய் என்றார். இந்த காரியம் எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம்தான். அந்த 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, நம்ம பெண்களா இருக்கிற நமக்கு அந்த 3 நாட்கள் பெரும்பாடு வந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா 12 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்த ஸ்திரீ, அவருடைய வஸ்திர தொங்கலை எவ்வளோ பணம் எல்லாம் செலவழிச்சு அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா கடைசி நேரத்துல அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்டதெல்லாம் நம்ம சுகம் பெறுவோம் என்று அவங்க விசுவாசிச்சார். அந்த விசுவாசம் அவளுக்குள்ள காணப்பட்ட அந்த விசுவாசம் அவளை ரட்சித்தது. அவளிடத்துல காணப்பட்ட அந்த விசுவாசம் அந்த 12 வருடமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயின் உதிரம் நின்று போயிட்டு அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அவள் விசுவாசித்தாள். அவருடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதாய் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நாமும் விசுவாசத்தோடு காணப்படுவோம். நம்மள அந்த விசுவாசம் காணப்பட்டு நம் விசுவாசத்தோடு இருப்போம் என்றார். நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கும் இந்த சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளிலும் அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் நமக்கும் தேவனாகிய கர்த்தர் செய்வார். அதற்கு நாம் அவிசுவாசத்தை நம்மளிடம் எடுத்து போட்டு விசுவாசத்தோடு காணப்பட கர்த்தர் கிருபை செய்வார். நம்மிடத்துல அவர் விசுவாசத்தை காணும் பொழுது அவரிடத்துல நாம் அற்புதத்தை காணுவோம் என்று பார்க்கிறோம்.
கர்த்தர் நாம் யாவரையும் அப்படியே நடத்துவாராக. விசுவாசம் என்பது இருக்கிறவைகளை பேசுவதல்ல, இல்லாதவைகளை வைத்து பேசுவது தான் விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயம் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரும் இணைந்திருக்கிற யாவரும் விசுவாசத்தோடு காணப்படும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள், நாம் நினைக்கின்ற காரியங்கள், நாம் ஒரு நாள் அவிசுவாசத்தோடு அல்ல விசுவாசத்தோடு காணப்படும் பொழுது நம்முடைய காரியங்களை தேவன் நிச்சயமாகவே ஜெயமாய் கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். கடுகளவு விசுவாசம்னு சொல்றாங்க. கடுகளவு விசுவாசம், பெரிய விசுவாசம் இல்ல, கடுகளவு விசுவாசத்துல பெரிய மலையை நம்ம தகர்த்து போடுவோமா. சங்கீதம் 34:5 பாக்குறோம், அவர்கள் முகங்கள் நம்ம விசுவாசமா இருக்கும் பொழுது அவர் மேல் விசுவாசமா இருக்கிறவர்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கமடைவதில்லையா. விசுவாசம் எங்க இருந்து வரும்னா விசுவாசம் இருதயத்திலிருந்து புறப்படுமா. நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 பார்க்கிறோம், நாம் விசுவாசம் உள்ளவர்கள் என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் பவுல் சொல்றாரு. நாம் உண்மையுள்ள விசுவாசியா இருந்தா நாம் கேட்கிற எல்லா காரியங்களுக்கு தேவன் நமக்கு பதிலை கட்டளையிடுவார். நாம் உண்மையுள்ள விசுவாசியா இருந்தால் கேட்கிறது எல்லாவற்றையும் தருகிறார் என்று பவுல் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம் பெரியசல்ல, ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். நாம் இங்க பார்த்தோம் 100க்கு அதிபதியின் விசுவாசம் பார்த்தோம். ஆபிரகாம் கூட விசுவாசத்துல வல்லவர் என்று பார்க்கிறோம். அந்த கானானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை பார்க்கிறோம். 1 யோவான் 3:4 பார்க்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மோடு இடைப்படுவதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம், செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தெய்வமே, அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வீண் சிந்தைகளே கர்த்தாவே எங்கள் இருதயங்களிலிருந்து எடுத்து போடுங்கப்பா. வீண் சிந்தைகள் எங்களில காணப்படக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மனுஷரை நம்பாதபடிக்க ஆண்டவரே, நாங்கள் மனுஷரிடத்துல விசுவாசம் வைக்காதபடிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தானியேல் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மிடத்துல விசுவாசமாய் செபித்த பொழுது அந்த சிங்கக்கபியிலிருந்து தப்பி வைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே ஆபிரகாமுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய விசுவாசத்தை கொண்டு பல அற்புதங்களை செய்தீர் ஐயா. ஆண்டவரே அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா, தன் மகளுக்காக செபிக்கும் பொழுது ஆண்டவரே அவருடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லி கர்த்தாவே அந்த மகளுக்கு கர்த்தாவே இந்த கானானிய ஸ்திரீ என் மகளை கர்த்தர் சுகப்படுத்தினார் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே இந்த வேலையில கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜாம துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் விசுவாசத்தை கண்ட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஒரு வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசத்தோடு அந்த கர்த்தாவே அந்த கூட்டத்தின் மத்தியிலும் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வஸ்திர தொங்கலை தொட்ட உடனே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வஸ்திர ஆண்டவரை மேல் இருந்த வஸ்திரத்தை அந்த தொட்ட மாத்திரத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அந்த விசுவாசம் பெரிதாண்டவரே. அந்த விசுவாசம் அவரை ரட்சித்தது என்று சொல்லுகிறேன். அவளுக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன் இந்த காலை வேலையிலப்பா இதோ இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் நீர் எங்களை தகுதிப்படுத்தும் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களை தகுதிப்படுத்துவீராகப்பா. நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களில் அந்த விசுவாசம் காணப்படட்டும். அவிசுவாசம் எங்களில் இருந்து எடுத்து போடுங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தாவே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வசன வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே.
நாங்கள் விசுவாசிக்கிறவர்களை எங்களை மாற்றுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாளும் மனுஷனை நம்பாதபடிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மனுஷன் மீது விசுவாசம் வைக்காதபடிக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் மனிதர்களை அல்ல அப்பா, எங்கள் கண்கள் மனிதர்களை அல்ல ஆண்டவரே, உம்மை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்களை திறந்தருளுங்க ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கிருபையாய் நடத்துவீராக அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கண்கள் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை கர்த்தாவே நீர் கண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தினுடைய கண்கள் கண்டு ஆண்டவரே அற்புதத்தை எங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். வீண் சிந்தைகள் ஆண்டவரே, அவிசுவாசமான காரியங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ளும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வேளையில கூட கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அன்பின் திருக்கரத்துல தாழ்த்தி அப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, எங்களை முழுவதுமா நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. உடைய வசனத்தை கேட்கிற தீவிரிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வசன வார்த்தைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எங்களை மாற்றிட்ட ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் இருதயம் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்வீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசத்தை வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களிலே உடைய விசுவாச கர்த்தாவே எங்களிலே விசுவாசம் காணப்படும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அற்புதத்தை செய்கிற தேவன் அல்லவாப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலையில கூட கர்த்தரை நீர் கிருபை செய்வீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய மன கண்களை கர்த்தர் திறந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். வேலையில கூட கர்த்தாவே எங்களை தாழ்த்துக்கிற வெறுமையாக்கி அப்பா சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிறோம். விசுவாசிகளாய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. எங்களை தாழ்த்துக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஏசப்பா வேலையில கூட கர்த்தாவே தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே. இந்த முதல் ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்ப ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உமக்கு நன்றி. வேத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து உமக்கு நன்றி. நல்ல துதி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு நன்றி அப்பா. இந்த செய்தியும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு நன்றி அப்பா. இது பலருக்கு பிரயோஜனமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா. இதுல ஏதாவது தப்புகள் தவறுகள் இருந்தால் கர்த்தர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமை மாட்சிமை புகழ் அனைத்தும் நேசர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லதொரு செய்தியை கேட்க கூட கர்த்தர் தாமே கிருபை பாராட்டினார். விசுவாசை குறித்தான செய்தியை மட்டுமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எல்லா காரியங்களிலும் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்போது எல்லா காரியங்களும் கர்த்தர் தாமே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென்.